வணக்கம் மகளே, வெல்கம் டு கீரிப்பலா சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து தேட்டரில் போய்ட்டு ஒரு படம் பார்த்து நம்ம ரிவ்யூ சொல்ல போகிறோம். ஸோ ரெட்ரோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் சூர்யா சாருக்கு இது வந்து கப்பேக்கா செட்பேக்கா இல்லை இது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குற அத்தனை பேரும் லைக்கை போட்டுக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க சூர்யா சாரை. தேட்டிக்கல் ஹிட்டே கொடுக்கல, 12 இயர்ஸ் ஆச்சு, 10 இயர்ஸ் ஆச்சு அப்படின்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அவர் மேலேயும் இருக்குது. ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சூரியரே போட்டு ஜேபி இதெல்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தால் அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கும். சரி, ஓகே, அது முடிஞ்சிருக்கட்டும். அண்ட் அதான் ஒரு சிலருக்கு அந்த டைட்டில் தான் அமையும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த D1 அதுதான் ரெட்ரோங்கிறேன். ஏன்னா படத்தோட இந்த படம் சூர்யா சார் படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா, சூர்யா சாரோட அந்த வழக்கமான ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வேற மாதிரி இருக்கும். பிகாஸ் கார்த்திக் சுப்ராஜ் சார் படத்தில் சூர்யா சார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா, அப்புறம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ஓரியன்டாக இருக்கும் படம். ஏன்னா மற்ற படத்தில் நடிக்கல அப்படின்னா அது ஓகே, ஆக்டிங் தெரியும் நடிக்கிறாங்க அப்படிங்க. பட் இது இயல்பாக இருக்கும், அப்படிதான் ஒரு கேரக்டர் ரொம்ப இயல்பாக இருக்கும். ஓகே, தூத்துக்குடியில் நடக்கிற ஒரு ஸ்டோரி வந்து தான் ரெட்ரோ. அண்ட் நம்ம எதிர்பார்க்குற வேற ஸ்டோரி உள்ள வேற ஸ்டோரி இருக்கும். ட்ரைலரில் ஒன்று பார்த்துருப்போம் இதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் படம் பார்க்கும்போதே ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது இதானே, ஓகே இதை பண்ண போகிறான், அதை செய்ய போகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அது கிடையாது அப்படிங்கிறது தான் இதில் மாற்றிருக்காங்க. கார்த்திக் சார் படத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன்று இருக்கும், இன்ட்ரோல் பிளாக் ஒன்று மாதிரி மாறும், கிளைமேக்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஸோ ஜிகர்தண்டா XX எப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. இந்த படம் வந்து புரட்சி அப்படின்னா சொல்லலாம். இந்த படம் புரட்சி பண்ணுதா அப்படிங்கிறது கிடையாது. இந்த படத்தில் உள்ள புரட்சி வந்து நிறைய பேருக்கு வலியை தரும், அந்த ஒரு உணர்வை வந்து தெரியும். ஓகே, இந்த அளவுக்கு ஒரு பெயின் இருக்குது அப்படிங்கிறது. அது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தா தெரியும். இந்த படத்தோட மெயின் பில்லர் சந்தோஷ் நாராயணன். வெறித்தனம், எப்படி சொல்கிறது, வேற லெவலுங்க. அவர் வந்து இந்த ஒவ்வொரு பிஜிஎம்மும் தரமாக செதுக்கியிருக்கிறாப்புல. தேவையில்லாத மியூசிக்லாம் இல்லை. ஓகேவா, இந்த இடத்துல என்ன வேணும், எப்படி நான் பாரு ஒரு ட்ரம்ஸை வச்சு நான் எப்படி மியூசிக் போகிறேன் பாரு, ஒரு ட்ரம்பட் வச்சு எப்படி மியூசிக் பண்ணுறேன் பாரு, ஒரு 3 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு பிஜிஎம்க்குலாம். தரமாக இருக்குது. அதுலேயும் இந்த D1 பிஜிஎம்க்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று வரும்ல, சூர்யா சாருக்குன்னு ஒன்று செப்பரேட்டாக ஒன்று போட்டிருப்பாங்க D1ன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வேற லெவல். லாஸ்ட்டாக IPL வந்து தோனி இறங்குறப்ப கூட போட்டுருந்தாங்க. தலை அஜித்குமார் வந்தார் அந்த மேட்ச்சு கூட. கூஸ்பம்ஸ் ஆச்சு அப்பயே, ஏன்னா வேற லெவலில் இருக்கே அப்படிங்கும்போது சாங் நான் கேட்டிருக்கேன். பட் ஃபுல்லாக கேட்கல, இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், ஃபுல்லாக கேட்டுட்ருக்கேன். அதுதான் அது வேற லெவலில் இருக்குது. அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த எலிவேஷன் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி போகுதுன்னா லைட்டாக ஆரம்பிக்குது, ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று வச்சுருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்ராஜ் சாரால் மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறேன். கனிமா சாங்லேருந்து கட்டாயி ஒரு இடத்துக்கு போகும், திரும்ப சாங்குள்ளே வரும், திரும்ப கட்டாயி ஃபைட் சீனுக்கு போகும். சூப்பராக இருக்கும். ஃபைட்டு ஒன்று நான் ரீசெண்டாக பார்த்த படத்தில் ஒரு ஃபைட்டு நம்புற மாதிரியே இருக்காது, ஒரு மாதிரி எப்படாம அடிக்க முடியும். ஆனால் இந்த படத்தில் நம்புற மாதிரி இருக்கும். ஒரு ஹாலிவுட் மூவியில் பார்த்தீங்கன்னா அப்படி பஞ்ச் பண்ண நம்புற மாதிரி இருக்கும். அதே தான் இங்கேயும். ஏன்னா கேரக்டர் அப்படியே வந்து நரேட் பண்ணியிருப்பாங்க, அந்த கேரக்டர் அடித்தா நம்பணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பறந்தொழுகிறது, அப்படியே இதுக்கு ஏரில் போயிட்டு கீழே ஒரு 10 அடி கீழே போகிறது, மேலே 10 அடிக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அண்ட் பூஜா ஹெட்ஜே வந்து தமிழில் படம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஐ திங்க் ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதில் தான் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்ற படத்தில் நடிக்கல அப்படின்னா சும்மா வருவாங்க போவாங்க, ஒரு டான்ஸு ஒன்று ஆடுவாங்க, அதுக்கப்புறம் ஹீரோவோட ஒரு ரொமான்ஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். பட் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்க. அண்ட் பூஜா ஹெட்ஜேவை தாண்டி அழகாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூர்யா சார் தான் சொல்லுவேன். இவ்வளோ அழகாக எங்கேருந்து தான் மறைச்சி வச்சிருந்தார் இவ்வளோ நாள் அப்படிங்கிறது தெரியல. இது நான் சொல்ல, ஃப்ரேம்ஸில் தெரியுது. ஓகேவா, ஸோ பையனாக இருந்து பார்க்கும்போதே இவ்வளோ அழகாக நம்ம ரசிக்கணும் சூர்யா சார்னா, கேர்ள்ஸ் தான் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ கிரஷ் மெட்டீரியலில் கம்பேக். ஏன்னா இந்த அழகெல்லாம் ஒரு ஆள் ஒழிச்சு வச்சுட்டார். யார்? சூர்யா சார் கிடையாது, உங்களுக்கே தெரியும் யார் அது, கங்குவா. ஸோ அதான் இங்கே திரும்ப இங்கே பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கார். அந்த ஒரு ஃப்ரெஞ்ச் பேட் மாதிரி எதுவும் வந்துச்சு, அந்த கெட்டப்பில் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு லுக் வரும், வெறித்தனம். அண்ட் அந்த சூப்பர் ஸ்டார் லுக் ஜானி படம் நினைக்கிறேன், ஐ திங்க் இஃப் ஐம் ராங், அந்த லுக்கை தான் வந்து ரீக்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் சூப்பர் ஸ்டாரோட ரெஃபரன்ஸ் சில சாங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் தரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் அழகாக போகுது, ஒரு பேங்கரான இன்ட்ரோல் வருது, அங்கே ஒரு ஸ்டோரி ஒன்று ஓப்பன் ஆகுது, ஓ இதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. அந்த ஒரு வில்லன் பார்க்குறோம், அந்த வில்லன் லுக் லைக் அர்ஜுன் தாஸ் மாதிரி இருக்காப்புல. ஓகே, ஒரு ஃபங்கியாக ஒரு மாதிரி மென்டல் தனமாக நடந்துக்கிறான். ஸோ அந்த வில்லனை எப்படி வந்து சூர்யா ஃபேஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது அங்கே ஒரு ரிவீல் நடந்து, அங்கே சூர்யா D1 வந்து ஒரு வார் நடந்து, அங்கே உள்ள
சில மக்களை எப்படி மீட் பண்ணி என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதா ஸ்டோரி. ஓகேவா, நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல. அண்ட் கிளைமேக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து வெறித்தனம். கிளைமேக்ஸ் முடிஞ்சும் அந்த சுபம் அப்படிங்கிற போடுறப்போவே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ரெண்டுமே சூப்பராகும். அண்ட் வழியில் வர சிரிப்பு எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து காட்டியிருக்கிற இந்த படத்தில், ரெட்ரோ படத்தில். ஸோ வேறு லெவலில் இருக்குது. செகண்ட் ஆஃப் தான் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்லோவாக அப்படின்னாலும் அதோட எண்டுங்கிறது வந்து ஹை ஸ்பீடில் போயிட்டு அப்படி சாந்தப்படுத்தி உங்களை வந்து சூப்பராக வெளில அனுப்பும். அண்ட் ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது இவர்கிட்ட தான் சொல்லணும். அந்த படத்தை அப்படி உருவாக்கியிருக்காரு. ஸோ எல்லாரும் பண்ணுறதான். பட் கார்த்தி அவர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விசுவல்ஸாக இருக்கட்டும், கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேற லெவல். ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அந்த அவர் படத்தில் மட்டும்தான் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒவ்வொரு படத்துலையும் ஒரு கலரை கொண்டு வந்து அது ஒரு ஸ்டோரி சொல்லுது. ஸோ அதுதான் இந்த ரெட்ரோ. ஸோ வேற லெவலில் இருக்குது. ஸோ சூர்யா சாருக்கு ஒரு உண்மையிலே ஒரு கம்பேக். இது வந்து கலெக்ஷன் வைஸ் வேற லெவல் ஆகும் அந்த மாதிரிலாம் கிடையாது. படம் அவருக்கான படம். ஸோ சூர்யா சார் ஃபேன்ஸ் வந்து இதுக்கு மேலேயும் அப்படி தான் வரணும், உங்களுக்கு சிங்கம் மாதிரி தான் ஆனால் வேணாம். அது அந்த பீரியட், இது இந்த பீரியட், இப்படி தான் இருக்கணும். இதுதான் படம், இதுதான் ஃபிலிம் மேக்கிங். ஸோ ஓகேவா. ஸோ அதனால் தேட்டரில் போய் பாருங்கள். இது தேட்டரில் பார்த்தா தான் நல்லா இருக்கும். ஓகேவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு சூர்யா சாரோட கம்பேக் சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து இது ஒரு ஹாப்பியான ஒரு படமாக இருக்கும். நான் FDS ஃபஸ்ட் டைம் பார்த்து வந்திருக்கேன், நல்லா இருக்குது. ஸோ ஒன் டைம் மஸ்ட் வாட்சபிள், தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. ஸோ படம் தரம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஃபேன் இல்லாமல் பேசுறது மூச்சு வாங்குது. பாய்.